சாட்டர்டேலேருந்து மினேஷும் மிலனும் ஒரே அழுக. அம்மாச்சி வேணும், சித்தி வேணும் அப்படின்னு சொல்லி. அம்மா கிட்ட சொன்னேனா, அம்மா உடனே ஊருக்கு கிளம்பி வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்ததும் மினேஷ்க்கும் மிலனுக்கும் ஒரே சந்தோஷம். அம்மாச்சி சொல்லாமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவெல்லாம் கொஞ்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தம்பி பாப்பா வந்த உடனே ஹக் பண்ணி கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க. அந்த புதுசுல தான் 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேட்டைய ஆரம்பிச்சுருவாங்க. மிலன் வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்து காட்டுறது, "நான் இப்படிதான் சித்தி எழுதிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா எழுதுறேனா? நான் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி வந்ததுமே எடுத்து காட்டிட்டு இருந்தான். அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா வந்ததுதாம்மா எங்கள பார்த்துட்டு அழுதுச்சு. அதுக்கப்புறமா செட் ஆயிடுச்சு. தம்பிங்க கூட விளையாடிட்டு ஜாலியா அப்படி நைட் சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையிலேயே எழுந்து வந்து பார்த்தா மாவு நல்லா பொங்கி வந்தது. ஆனா சுத்தமா புளிக்கல. எப்பயும் மாரிதான். அப்படியே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தம்பிங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொள்ளு ரசம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ரெடி பண்ணிட்டு பாப்பா வர முழிச்சுட்டாங்களா, அவங்க அழுதுட்டே இருந்தாங்க தூக்க சொல்லி. அப்படியே அவங்கள கையில வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊத்தி வச்சுட்டேன். இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்க ரெடி பண்ணியாச்சு. அப்படியே தம்பிங்களுக்கு லஞ்ச் பேக் பேக் பண்ணி அழகா ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அழகா இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.